பீர்க்கங்காயில் நார்ச்சத்து ரொம்ப அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பீர்க்கங்காவை சமைச்சு முடிச்சாச்சா, அதோட தோலை வேஸ்ட் பண்ணாமல் இப்படி ஒரு சட்னியை செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும், அவுட்புட் அசத்தலாக இருக்கும். இந்த சட்னி செய்கிறது வந்து ரொம்பவும் சுலபம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம், ஒரு கைப்பிடி புதினா, 6 போல் வரமிளகா, இஞ்சி, பூண்டு, புளி, அதுக்கப்புறம் தக்காளி, இதையெல்லாம் சேர்த்து ஒன்றா வதக்கிட்டு அதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் கடலப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, அதையும் தனியாக வதக்கி வச்சுருங்க. அதுக்கப்புறம் பீர்க்கங்காய் தோலை வந்து நல்லா பொடியாக நறுக்கிட்டு அதையும் எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த தோல் நல்லா வதங்கி ஓரளவுக்கு குக் ஆனதுக்கப்புறமா தட்டில் போட்டு நல்லா காய வச்சுருங்க. அது நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா மிக்சியில் ஒரு ஓட்டுங்க. உடனே மசியாது, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் உப்பு சேர்த்து அதை நல்லா நீங்கள் மசிச்சிங்கன்னா சட்னியோட ருசி வேறு லெவலில் இருக்கும். கடைசியாக அதை சீசனிங் பண்ணுறதுக்கு அதுக்கப்புறம் கடுகு, ஜீரகம், காஞ்ச மிளகா, கருவேப்பிலை போட்டு வதக்கி வைங்க.